டிடிஎஃப் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ என்னடா தமிழ்னு வச்சுருக்கேன், ஐ குவைட் யூடியூப்னு வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, யூடியூப்பை நான் குவைட் பண்ணல, யூடியூப்பே என்னை குவைட் பண்ணிடுச்சு. என்னடா சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3.5 வருஷம் பக்கம் நம்ம வீடியோ போட்டிருப்போம் நம்ம குட்டி டிடிஎஃப் சேனலில். கிட்டத்தட்ட 5.2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ். ஒரு சப்ஸ்கிரைபரும் வர்றதுக்கு நம்ம ஒன்றும் கஷ்டப்பட்டிருப்போம். எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். பட் அந்த சேனலை அவ்வளோக்குள்ளே உருவாகி இப்போது ஒரு நல்ல ஸ்டேஜில் இருக்கும் போச்சில் அந்த சேனல் நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் நம்மளை வீடியோ போட முடியாமல் வச்சுட்டாங்க. ஸோ கேட்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கும். அது எனக்கே பேசுகிறது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இந்த 3.5 வருஷத்தில் நான் எப்படியாச்சும் என் ஃபேமிலி சிச்சுவேஷன் அப்படி இப்படின்னு எது போனாலுமே கிட்டத்தட்ட 2 நாளைக்கு ஒரு டைம் நான் எப்படியாச்சும் வீடியோ போட்டுருவேன். ஏன்னா எனக்கு வீடியோ போட்டே ஆகணும், அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி ஆயிரும். அவ்வளோக்குள்ளே நேசித்த ஒரு சேனல் இப்போ கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்னால வீடியோ போட முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. அதுதான் உண்மையாகவே மனசு கஷ்டமாக இருக்குது. கிட்டத்தட்ட இந்த வீடியோ நீங்கள் 6 மார்ச் 2026 பார்த்துட்ருப்பீங்க. இந்த கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் 4 மார்ச் 2026 விழுந்துச்சு. அதனால தான் இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேனலில் வீடியோ போட்டேன். பட் இந்த சேனல் நான் எதுக்கு ஆரம்பிக்குன்னே தெரியாமல் சும்மா ஆரம்பித்தேன். பட் இந்த சேனல் யூஸ் ஆகுது. பட் இன்னும் அந்த சேனல் திருப்படி வருமா, அந்த சேனலில் வீடியோ போட முடியுமான்னு எனக்கு தெரில. நீங்கள் கண்டிப்பாக என்னை மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்லனே தெரிலங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன நடந்துச்சுன்னு விழாவாரியாக சொல்கிற கேளுங்களேன். 4ஆம் தேதி மார்ச் மாதத்தில் ஒரு வீடியோ போட்டேன். ஒரு 4 மணிக்கு ஒரு வீடியோ, ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணேன். அந்த ஷார்ட்ஸில் என்ன கண்டென்ட்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட கண்டென்ட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாமே சும்மா கண்டென்ட்டில் ஃபன்னாக இருந்த மாதிரி தான் இருக்கும். அது என்ன மாதிரியான கண்டென்ட் பார்த்திங்கன்னா, ஒரு பொண்ணை கிட்னாப் பண்ணுற மாதிரி, ஒரு ஆம்பளைக்குள்ளே கூப்பிட்டு போய் கிட்னாப் பண்ணுற மாதிரி ஒரு கண்டென்ட்டு. இந்த கண்டென்ட் ஆக்சுவலாக ஃபன்னி கண்டென்ட் தான், உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். பட் இந்த யூடியூப்காரங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, இது உண்மையாகவே இவன் கிட்னாப் தான் பண்ணியிருக்கான் அப்படி இப்படின்னு நினச்சி கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. பட் இதில் இன்னொரு மிஸ்டேக் என்னென்னா, இதை நம்ம அப்பீல் பண்ணி நமக்கு திருப்படியும் நம்ம சரி பண்ணிக்க முடியும், இந்த கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்கை எடுத்து விட முடியும். ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் விழுந்த பயத்திலேயே வீடியோ உடனே டெலீட் பண்ணிட்டேன். அதுதான் நான் பண்ண மிகப்பெரிய மிஸ்டேக்கு. அதை ஒரு யூடியூபர்ட்டையும் நான் கேட்கும் போச்சுலையும் எல்லாருமே, ப்ரோ நீங்கள் பண்ணது தப்பு ப்ரோ, வீடியோ என்ன இருந்தால் டெலீட் பண்ணியிருக்கக்கூடாது, நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா யூடியூப் சைட்லேருந்து இப்போ உங்கள் மேலே தான் தப்பு இருக்குது ப்ரூஃப் பண்ணிடுவாங்க, நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ப்ரோ, அவங்க கொடுக்குற டைம் வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளால் வீடியோ போட முடியும்னு சொன்னாங்க. பட் என் மேலேயும் இதில் ஒரு மிஸ்டேக் இருக்குது தான். நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா அந்த சேனலுக்காக நிறைய பேர் இழந்திருக்கேன். ரொம்ப பர்சனலான ஒருத்தங்களாம் நான் இழந்திருக்கேன். அப்படி இருக்கும் போச்சில் அந்த சேனல் நம்மளை விட்டு போகும்போச்சில் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். பட் சொல்லவே முடியலைங்க என்னால். ஐயோ, ஃபீல் பண்ணாமல் அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கணும். இந்த ஸ்ட்ரைக்கு போகிற வரைக்கும் நம்மளால் வீடியோ போட முடியாது. அதுக்குள்ளே நீங்கள் சில பேர் மறந்துருக்கலாம், சில பேர் நான் வச்சுருக்கலாம். ஐயோ, நீங்கள் மறந்துடுவீங்கன்னு நினச்சாலே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் இந்த சேனலை எவ்வளோ நேசிச்சிருப்பேன், சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் எவ்வளோ நேசிச்சிருப்பேன், ஃபேமிலிஸ்லாம் அப்படிங்கிறது என் கூட உள்ளவங்க எல்லாருக்குமே தெரியும். நல்ல வேளை இந்த சேனல் இருந்ததுனால இதை நான் உங்கள்கிட்ட சொல்லனாலும் முடிஞ்சுது. இல்லைனா இதை சொல்ல முடியாமல் ஐயோ என்ன பண்ணுங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டே இருந்திருப்பேன். பட் முக்கியமாக சொல்லணும்னா, கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் எல்லா சேனலுக்குமே வர்றது தான். பட் எல்லாருமே அப்பீல் கொடுத்து அதை சரி பண்ணிவிடுவாங்க. அப்படி உண்மையாகவே இருந்த பட்சத்தில் அவங்க நான் இப்போ ஏற்றுக்கிற பனிஷ்மெண்ட் மாதிரி அவங்களும் ஏற்றுப்பாங்க தான். பட் நான் என்ன பண்ணிட்டேன், அந்த வீடியோ டெலீட் பண்ணிட்டேன். அதுதான் ஒரு மிஸ்டேக்கு. நான் டெலீட் பண்ணதுனால தான் இப்போ எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனையும். ஏன்னா டெலீட் பண்ணாமல் நான் அதை அப்பீல் கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு கண்டென்ட் தானப்பா, சரி நீ ஃபன்னாக பண்ணியிருக்க ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணி விட்ருப்பாங்க. அப்பீலெல்லாம் ஓகே பண்ணி நீ திருப்படி வீடியோ போடுப்பான்னு இருப்பாங்க. ஆனால் நான் பண்ணது பெரிய மிஸ்டேக் என்னென்னா, அந்த வீடியோ டெலீட் பண்ணது தான். பட் பரவாயில்ல, பரவாயில்லன்னு கூட என்னால் முழுசாக வாய் திறந்து கூட சொல்ல முடியல. என்னால் திருப்படியும் ரெக்கவர் ஆகி வீடியோ போட முடியுமான்னு தெரில. கண்டிப்பாக நான் வீடியோ போடுவேன். அந்த சேனல் வர்ற வரைக்கும் நான் இந்த சேனலில் தான் கான்சன்ட்ரேஷன் பண்ண போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சேனல் கிட்டத்தட்ட 5 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸுங்க. 5 மில்லியனுங்கிறது எவ்வளோ பெரிய இது. சரி விடுங்க, என்ன நடந்தாலும் நன்மைக்கே நினச்சி விட்டுற வேண்டிதான். ரொம்ப நன்றி, இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணிங்க. இதுக்கப்புறம் வருவனான்னு தெரில, வந்தனால நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களெலாம் நான் மறக்கவே மாட்டேங்க. லவ் யூ ஸோ மச்.